அனைவருக்கும் வணக்கம். சுழற்றி அடிச்சிருக்குது இந்தியா. அதுல ஒரு நாடு அரண்டு தலையும் காணா வாழையும் காணன் தலை தெறிக்க ஓட்டம் எடுத்திருக்குது நண்பர்களே. விஷயம் என்ன? யார இந்தியா இப்படி ஓட ஓட விரட்டி இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த வீடியோல இதை தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, பீடிகை போட்டதெல்லாம் போதும், உடனடியாக நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன விஷயம் தெரிஞ்சுக்குவோம். வாங்க. நண்பர்களே, நேற்றைய நம்முடைய வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே இன்றைக்கு நம்ம தலைப்பை சொன்ன உடனே இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற டவுட் உங்கள் மனசில் வந்திருக்கும். என்ன அப்படின்னாக்கா, பாகிஸ்தானுடைய பலோச்சிஸ்தான் பிரச்சனையை பற்றி தான் நேற்று பேசியிருந்தோம் இல்லையா. அவங்க நாட்டில் பாகிஸ்தானில் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ஒரு ட்ரெயினை பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த போராளிகள், தனிநாடு கேட்டு போராடுகிற அந்த போராளிகள் கடத்தினாங்க. அந்த சம்பவம் கடந்த 3-4 நாட்களாக உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது. அதற்கு பிறகு நேற்று அது ஒரு முடிவுக்கும் வந்தது. ஆனால் அதில் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அந்த கடத்தினாங்க இல்லையா, அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருந்த 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்னு போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்தது. அதற்கப்புறம் அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்களை விடுவிக்கிறதுக்காக பாகிஸ்தான் ராணுவம் பலோச்சிஸ்தான் போராளிகள் மீது தாக்குதல் நடத்தி அதில் பலோச்சிஸ்தான் போராளிகள் ஒரு 20-26 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அது போக சில பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்தது. இதில் மொத்தமாக 56 பேர் தான் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் இதுவரைக்கும் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருக்குது நண்பர்களே. ஆனால் உலக ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தி 150க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு தான். இந்த சம்பவம் தொடர்பாக தான் நம்முடைய நேற்றைய வீடியோ இருந்தது. இதுவரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்க மேலே லிங்க் கொடுக்குற நண்பர்களே, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனடியாக அதை பார்த்துட்டு கூட இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் ஒரு கோர்வையாக உங்களுக்கு புரியும், சூப்பராக இருக்கும், அந்த எஃபெக்டோடு நீங்கள் பார்க்க முடியும். இதில் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில். என்னன்னா, இந்த ட்ரெயின் கடத்தல் நடந்தது இல்லையா, இந்த ட்ரெயின் கடத்தலுக்கு முழுக்க பின்னாடி இருந்து செயல்பட்டது இந்தியா தான். இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பு தான் இதை செஞ்சுது அப்படின்னு பாகிஸ்தானிய உயரதிகாரிகள்லாம் சொல்றாங்க. அவங்க நாட்டில் சமூக ஊடகங்கள் முழுக்க இந்த விஷயம்தான் பத்திக்கிட்டு எரியுதுன்னு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம செய்தியில் சொன்னது 100% உண்மை அப்படின்னு இன்னைக்கு நிரூபணம் ஆகிருக்குது நண்பர்களே. என்ன அப்படின்னாக்க, பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வமான அரசு பேச்சாளர் பத்திரிகையாளர்களுக்கு நேற்று இரவு பேட்டி அளித்த போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த பலூச்சிஸ்தான் ரயில் கடத்தல் சம்பவத்தில் இந்தியாவுக்கு பங்கு இருக்குது, இந்தியாவுடைய தூண்டுதல்னால தான் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த சமயத்தில் அவர் மேலும் என்ன குற்றம் சாட்டினார் அப்படின்னா, இந்த கடத்தல்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போனை நாங்கள் ட்ராக் பண்ணதில் அவங்களுக்கு தொடர்ந்து இந்தியாவிலிருந்து ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்தது. அங்க இருந்து அவங்க டைரக்ஷன் கொடுத்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் ஷஃப்கத் அலி கான் அப்படிங்கிறவர் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கும் போது சொன்னார் நண்பர்களே. அவர் ஆரம்பத்தில் ரொம்ப மறைமுகமாக பூடகமாக பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ரயில் கடத்தல் சம்பவம் வெளிநாட்டு சக்திகள் செய்த மிகப்பெரிய சதி, பாகிஸ்தானுக்கு எதிரான சதி, பாகிஸ்தானை உடைக்கிறதுக்கு இவங்க செய்கிற சதி அப்படின்னு சொல்லிலாம் சொன்னார். இப்படியே பேசிட்டு இருந்த போது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போது அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்பதான் இந்தியாவிலிருந்து போன் கால்கள் அடிக்கடி வந்தது இவங்களுக்கு அப்படின்லாம் சொன்னாரு. இந்த விஷயம் வெளியான உடனேயே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, பாகிஸ்தான் இப்படி எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம இந்தியாவின் மீது குறை சொல்வது மிகப்பெரிய குற்றமாகும், இது தவறான ஒரு செய்தி, பாகிஸ்தான்ல நடந்த சம்பவத்துக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, முதல்ல பாகிஸ்தான் they should look internally, முதல்ல அவங்க நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும்.
பலூச்சிஸ்தான்ல நடக்கிற இந்த விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக நடந்து வருது. இது ஒன்றும் நேற்று இன்னைக்கு நடக்கிற விஷயம் அல்ல. இதுக்கு இந்தியாவை இவங்க பிளேம் பண்றது எந்த வகையில் நியாயம்? அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு ஹிலாரி கிளின்டன் ஒரு முறை அமெரிக்காவுடைய துணை அதிபராக ஹிலாரி கிளின்டன் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு முறை பாகிஸ்தான் வந்திருந்த போது அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம விஷ ஜந்துக்களை குறிப்பாக விஷ பாம்புகளை நம்ம வளர்த்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க என்னைக்காவது ஒரு நாள் அது நம்மளை கண்டிப்பாக கடிக்கும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சுருக்கமாக நம்ம தமிழ் பழமொழி தான் அவர் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறார். என்ன, காலை சுற்றிய பாம்பு கடியாமல் விடாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி பாம்புக்கு பாலூட்டி வளர்த்துனீங்கனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கொட்டாமல் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார் ஹிலாரி கிளின்டன். தீவிரவாதத்துக்கு பாலூட்டி சோறு ஊட்டி நெய்யூட்டி வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் மேலேயும் ஒரு நாள் திரும்பும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். அதை சுட்டி காட்டி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் முதல்ல தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறத நிறுத்தணும் சாமி. இன்றைக்கு உலகத்துடைய டெரரிஸ்ட் எபிசென்டர் யாரு? அதாவது தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண். எபிசென்டர்னா என்ன தெரியுமா? இந்த பூகம்பம் நடந்ததுன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல இருந்தானே அந்த பூகம்பம் நடக்கும். அதுக்கு பேர் தான் எபிசென்டர், சென்டர் பாயிண்ட்னு அர்த்தம். அந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு எபிசென்டரே பாகிஸ்தான் தான். அவங்க எங்க மேல குற்றம் சாட்டுறதுல நியாயமே இல்லை. முதல்ல தாங்களுக்கு தாங்க சுய பரிசோதனை செய்துக்கிட்டு பலூச்சிஸ்தான்ல ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அவங்க தான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னதோடு இல்லாமல் பாகிஸ்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகளை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இந்த போன்ற குற்றச்சாட்டுகளை இந்தியாவின் மீது வைக்கிறது மிகப்பெரிய குற்றமாகும். இந்தியா இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் அங்கே அந்த நாட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அப்பொழுது பத்திரிகையாளர்கள் இந்த ட்ரெயின் ஹைஜாக்கிங் பற்றிய கேள்விகளை கேட்குறாங்க. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த தீவிரவாதிகள் கடத்தினாங்க இல்லையா, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த இந்த தீவிரவாதிகள், அவங்களோட ஃபோன் கால் எல்லாம் ட்ராக் பண்ணதில் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த ஃபோன் கால் எல்லாம் அவங்களுக்கு டைரக்ஷன் ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்றதை நாங்கள் கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே இருந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தானங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் காலெல்லாம் இந்தியாவிலிருந்து வந்ததுன்னு சொன்னீங்க, இப்போ என்னங்க ஆப்கானிஸ்தான் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இப்போ நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்கானிஸ்தானில் தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது இந்தியாவுக்கு இதில் சம்பந்தம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு மனுஷன் கப்பு ஜிப்புன்னு உட்காந்துட்டார், வாயே திறக்கல. அப்போ இந்தியாவுக்கு இதில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு திராணி இல்லாமல் அந்த மனுஷன் இந்தியா ஓங்கி ஒரு சாத்தினோடனே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு பாகிஸ்தான் என்ன சொல்லுது, இப்பொழுது பழிய தூக்கி ஆப்கானிஸ்தான் மேலே போட்டுருச்சு. ஆப்கானிஸ்தான் இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்குமா? அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பத்திரிகையாளர்களுக்கு அவங்க பேச்சாளர் மூலமாக ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, பாகிஸ்தான் இப்படி எங்கள் மீது குற்றஞ்சாட்டுவது நியாயமல்ல, இதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ஏற்கனவே சம்பந்தம் இல்லாமல் பாகிஸ்தான் பல விஷயங்களை எங்களை சீண்டிக்கிட்டே இருக்குது, இனிமேலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்களா? ஒரு நிமிஷம் என்னன்றீங்க, இந்தியா தான் காரணம்ன்றீங்க, அடுத்த இந்தியா இல்லைன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானை விட்டு 4 சாத்தினோன்னே ஆப்கானிஸ்தான் தான் காரணம்னு புதுசாக கிளம்புறீங்களா? இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க, மீறி எங்களை சீண்டுனீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் இப்பொழுது பாகிஸ்தானை மிரட்டி இருக்குது. மொத்தத்தில் இந்தியா போட்ட போடுல பாகிஸ்தான் இந்த நாய்கள்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு ஓடுமில்ல, அந்த மாதிரி துண்டை காணோம் துணியை காணோம்னு வாழை சுருட்டிக்கிட்டு ஓட்டம் எடுத்திருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் நண்பர்களே. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சரி, வெளிநாட்டை சேர்ந்த இந்த ராஜதந்திர வல்லுநர்களும் சரி, அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இந்தியா மேல குற்றஞ்சாட்டின
கனடாவுடைய நிலைமை இன்னைக்கு என்னங்கிறத பாகிஸ்தான் மறந்துடக்கூடாது. அந்த நாட்டில் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ இப்படித்தான் இந்தியா மேலே எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த நாட்டில் கனடாவில் இருக்கிற தீவிரவாதிகளை இந்தியா போய் அங்கேயே சுட்டுக் கொள்ளுச்சுன்னு சொல்லி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைச்சாரு. அதனால அவர் ஆட்சியவே எழுந்துட்டாரு. அவர் இனிமே அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு அவரை வாழை சுருட்டிக்கிட்டு ஓட வச்சிருச்சு இந்தியா. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய நிலைமையும் மாறிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச வல்லுநர்கள் பலரும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதனால தானோ என்னமோ இந்தியா அப்படி சாட்டையை ஒரு சொலட்டின உடனேயே அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு துண்டக்கானா துணிக்கானான்னு ஓடி ஒளிஞ்சிருச்சு பாகிஸ்தான் அப்படிங்கிறத பார்க்கணும் நண்பர்களே. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம மனசுக்கு பட்டது சொல்கிறேன். ஒருவேளை இந்தியாவுடைய அமைப்பு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பாராட்டுறேன். பாகிஸ்தானுக்கு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் தேவை அப்படிங்கிறத நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, உலகமே அதை ஒப்புக்கொள்ளும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.